வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இளநீர் இருக்குது, வழுவல் இருக்குது, தயிர் இருக்குது. இது என்னடா ஏதோ புதுசாக பண்ண போகிறான்னு பார்க்குறீங்களா? லஸ்ஸி இளநீர் வச்சு வழுவலோடு சேர்த்து பண்ணுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கூட அவ்வளோ பிடிக்கும். நிச்சயமாக இதை பண்ணி பாருங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன் அடியில். லஸ்ஸிக்கெல்லாம் சுகர் போட்டால் தான் வேணும், அதனால் ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இந்த தேங்காய் மலாய் சொல்லுவாள், அது இந்த அளவுக்கு இலசாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இது அப்படியே போட்டுடுறேன். கொஞ்சம் இளநீர் விடலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை பீட் பண்ணுறேன். இதில் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற தயிரை ஆட் பண்ணலாம். ரெடி ஆயிடுது. இந்த இளநீர் லஸ்ஸி இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம். இந்த லஸ்ஸி வந்து நம்ம எப்படி வேணால் பண்ணலாம். ரெகுலர் நார்மல் லஸ்ஸி இப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா கெட்டியான தயிரை ஏடோடு இருக்கிறதா எடுத்து போட்டு அதை வந்து கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் விட்டு, நீங்கள் அதை கூட ரோஸ் எசன்ஸ்னால் பிங்க் கலர் போகாதீங்க, ஒயிட் கலரில் ரோஸ் எசன்ஸ் வரும், அதை போட்டு நீங்கள் பண்ணலாம். அண்ட் அதில் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுக்கலாம், அது நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, வரப்போகிற சீசனில் மாம்பழ லஸ்ஸி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மாம்பழம் சூடு, தயிர் கூழ் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டோன்னா நிச்சயமாக அது இன்னொரு ஒரு காம்பினேஷன், அப்படியும் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இளநீர் லஸ்ஸியும் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. புதினா லைம் ஜூஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேளாக இருக்கும், அவனும் புதுசாக சொல்லித்தரல. இல்லை, புதினா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அலம்பி காய வச்சு வச்சுக்கோங்க. இதில் ஐஸ் க்யூப்ஸ், ஸ்வீட்க்கு வந்து இது தேன் விடுறேன். இதில் இது உங்களோட சௌகரியம், எவ்வளோ வேணுமோ அதில் விட்டுக்கோங்க. குட்டியாக 2 பீஸ் இஞ்சியும் போடுறேன். ஒரு டம்ளர் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். நல்லா அரைச்சாச்சு. வந்து அடியில் காலா நமக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். ஒரு பழம் புழிஞ்சிருக்கேன். அப்புறம் வேணும்னா பார்த்துட்டு புழிஞ்சுக்கோங்க. புதினாவுமே நல்ல கூலண்ட், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன், நான் புதுசாக சொல்லலை. ஸோ இது ஒரு ஜூஸ் பண்ணி, வெறுமை நம்ம இதை எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்கிறது, இப்படி ஒரு ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். எப்போ பாரு எலுமிச்சம்பழம் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு அப்படி சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் மாறுதலாக ஹெல்த்தியான ஒரு ஜூஸஸ். இது ரெடி ஆகிடுது. அரேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஜூஸு ரெடி. புதினா மட்டும் நிச்சயமாக நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2 தடவை வேணாலும் நல்ல தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம்
துணியில் அதுலையா காய வச்சுட்டு அப்புறம் ஜூஸ் பண்ணலாம். ஏன்னா புதினா சரியாக வாஷ் ஆகலைன்னாலும் வயிற்றுக்கு சரி வராது. அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும். இந்த புதினா ஜூஸ் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைகள்லாம் ஹாப்பியாக சாப்பிடுவா. பார்த்துட்டு சொல்லுங்க. எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.